நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ டாட், கிரேட், நீங்களே வந்துட்டீங்க. ஏன் எங்கயாவது வெளிய போக பிளான் பண்றியா? எங்கன்னு கெஸ் பண்ணுங்க. எங்க போவ? எங்கயாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவ இல்ல பார்ட்டிக்கு போவ? நோ. வேற எங்க? அக்காவை பார்க்க. அக்காவை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அதான் போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சேன். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சுஹானா வீட்டுக்கா? ஆமா. இல்லம்மா, நான் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கேன். இன்னொரு நாள் போலாம். இன்னொரு நாளா? டாட், நீங்க சுஹானாக்காவை பார்க்க போக வேண்டாம்னு சொல்றீங்களா? உங்களால ஒரு நிமிஷம் கூட அக்காவை பார்க்காம இருக்க முடியாதே. உண்மைதாம்மா, ஆனா இந்த நேரத்துல அங்க போறது சரியா இருக்காது. இஷானோட சொந்தக்காரங்க எல்லாரும் அங்க இருப்பாங்க. அவங்க டின்னர் சாப்பிடுற நேரம் வேற ஆயிடுச்சுல. டாட், நீங்க சொல்றது பொருத்தமா இல்ல. வேற ஏதாவது காரணம் சொல்லுங்க. காரணமா? நான் சொல்றது உனக்கு அப்படியே தெரியுது? பின்ன நீங்க அக்கா கிட்ட பேசுனீங்களா? அக்கா ஏதாவது சொன்னாளா? உங்ககிட்ட கோவமா பேசினாளா? இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. அப்புறம் என்ன? நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? இங்க பாருமா, நாம உங்க அக்காவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தாகணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அவ அந்த குடும்பத்தோட இணைஞ்சிட்டா. அதனாலதான் அவ போனும் பண்றதில்ல, நம்ம வீட்டுக்கும் வரதில்ல. அவ கொஞ்சம் கொஞ்சமா அங்க செட்டில் ஆயிட்டு இருக்கா. நாம அங்க போறதுனால ஒருவேளை அவ அன்செட்டில் ஆனாலும் ஆகலாம். டாட், இங்க பாரு சஞ்சு, சுஹானாவோட உலகமே மாறிக்கிட்டு இருக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நல்லது. இனிமே நாம அவளுக்கு விருந்தாளிங்க மாதிரி தான். அதனால விருந்தாளி ஒருத்தர் வீட்டுக்கு அடிக்கடி போறது அவ்வளவு நல்லா இருக்காது. அப்படின்னா நம்ம அக்கா இனிமே நமக்கு இல்லையா? நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாளா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, நிச்சயமா இல்ல. அவ நமக்கும் சொந்தம் தான். ஆனா அவளோட புகுந்த வீடு இருக்குல்ல, இப்போதைக்கு அது அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நாம இன்னொரு நாள் அங்க போதானே போறோம். யூ 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 ஜஸ்ட் cheer up. Yes, நீ ஆசைப்பட்டினா we can go for a long drive. டாட், அப்படியே நீங்களும் அக்கா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சுஹானாவோட அப்பன் தானே, அதனால அப்பப்ப எனக்கும் நட்டு கழன்றோம். அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் வந்து பார்த்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாதீங்கன்னு சொன்னாரு. என்கிட்ட இருந்த கேஸ் மாத்திரைய கொடுத்தா எழுந்து உக்காந்துட்டாரு கிழவன். உன் மாமனார் இருக்காரு பாரு, ஐயோ அம்மானு கத்தி வீட்டையே ரெண்டாக்கிட்டாரு. ஒரு நிமிஷம் அவரால் மூச்சு கூட விடப்படல தெரியுமா? கொஞ்ச நேரத்துல நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா இவ்ளோ நடந்திருக்கு, ஒரு வார்த்தை ஏமா எங்களுக்கு போன் பண்ணல? நான் சுகானா கிட்ட சொன்னமா, ஆனா அவதான் ஒருவேளை இது ஹார்ட் அட்டாக்கா இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி உடனே டாக்டர் போன் பண்ணி வர வச்சுட்டா. சுஹானா சரியான நேரத்துக்கு தான் டாக்டருக்கு போன் பண்ணி வர வச்சிருக்கா. எவ்வளவு புத்திசாலித்தனமா அவ நடந்திருக்கால. அதுவும் அவர் சாதாரணமான டாக்டர் இல்ல. டாக்டர் ஸ்ரீதரே வந்து என்ன பார்த்தாரு. அவர் ரொம்ப பெரிய டாக்டர். இந்த ஊர்ல மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல இருக்கிற பெரிய கார்டியாலஜிஸ்ட்ல இவரும். அதனாலதான் அவ்வளவு ஃபீஸ் வாங்கிட்டு போயிருக்காரு. மருமகளே 3500 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாரு. எவ்வளோ? 3500. எதுக்கு இவ்ளோ பணம்? அது ஃபுல்லா செக் பண்ணார்ல. அப்பா ஆனா உங்ககிட்ட அந்த நேரத்துல 3500 ரூபாய் இருந்துச்சு. சுகானா தானமா கொடுத்தா?
3500 ரூபாய வாங்கிக்கிட்டு ஒரே ஒரு கேஸ் மாத்திரையை தான் எழுதி கொடுத்தான். அதை சாப்பிட்டதை இவர் ஏஞ்சி உக்காந்துட்டாரு. இதுக்கு பதிலா ஒரு துப்பாக்கியில குண்டை போட்டு இவரை சுட்டிருந்தா வாழ்க்கை பூரா நிம்மதியா இருந்திருக்கலாம். என்னையே நீ சுடுவியா? ஆமா சுட்டாதான் என்னவா? பார்மா என்ன சுடுவாளா? ஐயோ அப்பா அம்மா கொஞ்சம் சண்டை போடுறதை நிறுத்துங்க. முதல்ல டாக்டர் வேற என்னெல்லாம் சொன்னாருன்னு சொல்லுங்க. மத்தபடி ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மருமகளே. டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? இவருக்கு எண்ணெய் பதார்த்தம் கலந்த சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னாரு. நான் சொன்ன இவர் எங்க கேக்குறாரு? நீங்களும் தான் காலிஃபிளவர் சப்பாத்தி பண்ணி கொடுக்குறீங்க, இதோ இவ குருமா பண்ணி கொடுக்கறா. இனிமே இவருக்கு வெறும் வேக வச்ச காய்கறியை தான் கொடுக்கணும். 3500 ரூபாய் செலவாச்சுங்கிறதுக்காக என்ன பேஷண்டா மாத்திட்டியா நீ? இத பாருமா, டாக்டர் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல. எண்ணெய் சாப்பாட்டை பத்தி சொல்லவே இல்ல. லைட்டா சாப்பிட சொன்னாரு. லேசான சாப்பாடு என்னன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்ல வேண்டாம். இங்க பாரு மருமகளே, இவருக்கு இனிமே சாப்பாடுல எண்ணெய் மசாலா கலக்க கூடாது, வெறும் சாப்பாடு தான் கொடுக்கணும். சின்ன மருமகளே பெரிய மருமகளே 2 பேரும் நல்லா கேட்டுக்கங்க. இவருக்கு வேக வச்ச காய்கறி மட்டும் தான் கொடுக்கணும், வேற எதுவுமே கொடுக்க கூடாது. அதெல்லாம் முடியாது. நீங்க எல்லாரும் என் பேச்சதான் கேட்டாகணும். என் பேச்சதான் கேட்பாங்க. கிடையாது, என் பேச்சதான் கேட்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் தான் இந்த வீட்டு தலைவன். ஓ, நான் கொஞ்சம் மறந்தே அமைதியா இருங்கப்பா. போயிட்டேன். மாடியில போய் துணி எடுக்கணும்னு நினைச்சேன். இதோ நான் வந்துடுறேன். வாமா வாமா. நானும் வரேன் ராணு. இதோ நானும் இருமா, வரேன். எங்க போற? அதோ சொல்றத வந்துட்டேன்ப்பா, கேளுமா. வந்துட்டேன். நில்லு. இப்பெல்லாம் நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இந்த வீட்டுல எனக்குன்னு மரியாதையே இல்லாம போச்சு. ஐயோ என்னங்க, என்ன ஆச்சு? பேசாம படுங்க, கத்தாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? ஒரு ஏப்ப வந்தா சரியா போயிடும். தினம் தினம் உங்களுக்காக 3500 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. வந்து தொலைச்சது எல்லாம் எத்தாலும் எழுத்து. செம்ம காமெடி ஆயிடுச்சுனா. என்ன பாருங்களேன். வாங்க வாங்க. மெதுவாப்பா, பார்த்து மெதுவா. நீ தும்புறது மட்டும் நம்ம சுகானா காதுல விழுந்துச்சுன்னா அவ உடனே ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து செக் பண்ண சொல்லிடுவா. அப்புறம் 3000 4000 நாம செலவு பண்ணணும். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கேஸ் ப்ராப்ளம், அதுக்கு யார் வந்தா? டாக்டர் ஸ்ரீதர். தம்பி, உன் காலை கொஞ்சம் காட்டுப்பா. உன் காலை தொட்டு கும்பிட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கி ஆசைப்படுறேன். ஏன்? ஏன்னா இவர் மகாதேவியோட மகா புருஷன்ல. ஆமாமா, கரெக்டா சொன்ன. வாங்க வாங்க, ஆசீர்வாதம் வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போதும், நிறுத்துங்க. என்ன இந்திரன், நீங்களே சொல்லுங்க. சோனாக்கு எப்படி தெரியும் தாதாக்கு கேஸ் ட்ரபிள் தான் வந்திருக்குன்னு? அது மட்டும் இல்ல, கேஸ் ட்ரபிளுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் ஒரே சிம்டம்ஸ் தான், தெரியும்ல? ஆமா ஆமா, இப்ப இங்க என்ன நடக்குது? இஷான் முன்னாடி யாராவது சுகானாவை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். யார் உங்களுக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்தது? புரியுது. நீங்களும் அவங்க பக்கமே சேர்ந்துட்டீங்களா? நீங்க நியாயமா என் பக்கம் தான் சேர்ந்துருக்கணும். ஓஹோ, இஷான் இங்க பாரு. உனக்கு சப்போர்ட் பண்றதுனா சுகாலாவுக்கு சப்போர்ட் பண்றதுனால அர்த்தம். இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த கலாட்டால நம்ம குடும்பம் நல்ல பிரபலமாயிடுச்சு. என்ன? ஆமா, எப்படி? வா நான் சொல்றேன். நாம டாக்டர் ஸ்ரீதரை வீட்டுக்கே வரவழைச்சோமா? அந்த டாக்டர் ஸ்ரீதர் எங்க கம்பெனியோட சிஇஓட ஃபேமிலி டாக்டரா. அப்படின்னா நாமளும் அந்த அளவுக்கு வசந்துட்டோம். நான் இப்ப எல்லா இடத்துலயும் பெருமையா சொல்லிப்பல்ல. நல்ல விஷயம் தானா? அப்ப உங்க ஆபீஸ்ல கிரேடு ஒரே நாள்ல எங்கேயோ போயிருச்சு. உங்க கிரேட்லாம் எங்கேயோ தான் போச்சு. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் யாருமே யோசிச்சு பார்க்கவே மாட்டீங்க. தாத்தா இன்னைக்கு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிருக்காரு. அதுல தாத்தாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா ஃபிட்டா இருக்காருன்னு சொல்லிருக்காங்க. இதுல என்ன தப்பு? அட்லீஸ்ட் நம்ம தாத்தா நல்லா இருக்காருன்னு நம்ம கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கலாம்ல. நிஜமாவே இந்த கேஸ் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளமாவே இருந்தா என்ன பண்றது சொல்லுங்க? எதையும் சீரியஸா எடுத்துக்காம விளையாட்டவே எடுத்துக்கிறது. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. தம்பி சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. சுகானா செஞ்சது ரொம்ப கரெக்டான விஷயம், சரியா? அப்படின்னா நிஷானி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? சுகானா இஷானை விட 1000 மடங்கு புத்திசாலினா? அஃப்கோர்ஸ்டா. உன் புத்திசாலித்தனம் எங்க போச்சு? மேய போயிடுச்சா? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்கான் பாரு. அப்ப புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்கவா? நீங்களா? சரி இரு, நாம என்ன சொல்றான்னு கேப்போம். முயற்சி பண்றேன். சுகானா அவ்வளவு புத்திசாலியான பொண்ணா இருக்கும்போது இஷான் மாதிரி பையனை எப்படி அவ தேர்ந்தெடுத்தா? அந்த நேரத்துல மூளை எங்கேயாவது வாடகைக்கு போயிருச்சா? ஒருவேளை போயிருக்கலாம். இது புத்திசாலித்தனமான கேள்வி தானே? $1,000,000. ஆனா நான் என்ன பேசினாலும் அதுல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். நீ என் போட்டோ பார்க்காமலே சம்மதம் சொல்லிட்டியா? ஏன் சுகானா, ஏன்? ஏன்னா டாட் உன்னோட போட்டோவை பார்த்துட்டாரு. என்னோட டாட் மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தேன். அவர் எனக்காக பையனை பார்க்கும்போது என்னோட டைப்ல பாப்பாரு, என்னோட மைண்ட் செட்ல, என்னோட ஸ்டைல்ல, என் லெவல்ல எனக்கு ஏத்த மாதிரி பாப்பாருன்னு நினைச்சு, ஆனா உன்னை பார்த்துட்டாரு.
உங்கள் விஜய். இது 1500 மருந்து. ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணீங்களா? எங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்றது ராதா? இங்க பாரு, இதுலேருந்து எடுத்தா இதுல குறையுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆலோக் எங்க வந்துகிட்டு இருக்காரா? அண்ணங்கிட்ட சொன்ன வராரு. வாங்கண்ணா. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? உங்க மருமக சுகானா டாக்டரை கூப்பிட்டு செலவு பண்ணிருக்கால, அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். சுஹானா டாக்டருக்கு 3500 ரூபாய் கொடுத்திருக்கா, அதுவும் அவ கையிலேந்து. எனக்கு என்னமோ அந்த பணத்தை நாம அவளுக்கு திருப்பி கொடுக்கணும்னு தோணுது. அவளா கேட்கல, இருந்தாலும் அவ இந்த வீட்டோட சின்ன மருமக. அவ பணத்தை நாம செலவு பண்ண முடியாது. இப்பதான் வந்திருக்கா, அது அவ்வளவு நல்லா இருக்காது இல்லையா? கொடுத்துதான் ஆகணும். இந்த மாசம் பட்ஜெட்டை பார்க்கும்போது அந்த பணத்தை இதுல இருந்து எடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியும். வீட்டு செலவுல இருந்து பணத்தை எடுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். அதனாலதான் நான் கடன் வாங்கியிருக்கேன். பணத்தை கொண்டு வந்திருக்கேன். எதுக்காக கடன் வாங்குனீங்க ஆலோக்? வாங்காம என்ன பண்ண சொல்றீங்க? வீட்டு செலவு எதையும் குறைக்க முடியாது இல்லையா? இந்தாங்க வாங்கிக்கங்க. நாளைக்கு இதையும் திருப்பி கொடுத்தாகணும்ல, எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அண்ணி. முதல்ல இதை அவகிட்ட கொடுத்துருங்க. அண்ணி, நீங்க அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னு புரியல அண்ணி. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் ஆலோக். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு சுஹானா நம்ம வீட்டு நிலைமைய புரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். பின்ன என்னவா? ஒரு சாதாரண அசிடிட்டிக்காக இவ்ளோ பெரிய டாக்டரையா கூப்பிடுவாங்க? 3500 ரூபாவை முழுசா வாங்கிட்டு ஒரு கேஸ் மாத்திரையை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா இதுல சுஹானாவை தப்பு சொல்ல முடியாதே. அவளுக்கு அப்பாவோட ஆரோக்கியத்து மேல அக்கறை இருக்கிறதுனால தான் ஊர்லயே பெரிய டாக்டரை கூப்பிட்டுருக்கா. கரெக்ட் தான் அண்ணி. இவ்வளவு காஸ்ட்லியான டாக்டர் எதுக்காக கூப்பிடணும்? டாக்டர் மித்ரா இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டுருக்கலாமே. இது ஒரு சாதாரண அசிடிட்டி ப்ராப்ளம் தானே. ஆனா அப்புறமா தானே வெறும் அசிடிட்டி தான் பிரச்சனைங்கிறது தெரிய வந்துச்சு. ஆரம்பத்துல ஹார்ட் அட்டாக் ஏதோ வந்துடுச்சுன்னு தானே அப்பாவும் அம்மாவும் கூட பயந்து போயிட்டாங்க. கரெக்ட் தான் அண்ணி, நானும் ஒத்துக்கிறேன். நான் சொல்ல வரத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நம்ம தகுதி என்னவோ அதுக்கேத்த மாதிரி தானே நம்ம செய்ய முடியும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆலோக், நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த நிலைமையில சுஹானாவுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறது வேஸ்ட்னு தான் எனக்கு தோணுது. சுஹானாவுக்கு அப்பாவோட ஆரோக்கியத்து மேல அக்கறை இருந்ததுனால தான் ஊர்லயே பெரிய டாக்டரை வரவழைச்சிருக்கா. சரிங்க பெரியண்ணி, டாக்டரை கூப்பிட்டா நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த வாஷிங் பவுடர், கடலை மாவு இதெல்லாம் நீங்க புரிய வைக்கலாம்ல. இவ்வளவு காஸ்ட்லியான வாஷிங் பவுடர், கடலை மாவுலாம் வாங்கினா நம்ம ஒரு சின்ன டாக்டர் கிட்ட கூட போக முடியாது. காலப்போக்குல எல்லாத்தையும் அவளும் புரிஞ்சு பாராதா? நாம பட்ட எந்த கஷ்டத்தையும் சுஹானா இது வரைக்கும் பட்டதே இல்லல. அவளால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அவள கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். இந்த குடும்பத்தோட கஷ்ட நஷ்டங்கள் அவளும் புரிஞ்சுப்பா. நீ வேணா பாரு, என்னைக்கு அவ நம்ம குடும்பத்தோட நிலைமையை புரிஞ்சுக்கிறாளோ அன்னைக்கு நாம எப்படி முடிவெடுக்கிறோமோ அதே மாதிரி தான் அவளும் முடிவெடுப்பா. சுஹானா புத்திசாலி பொண்ணுதான். அவளுக்கு எதையும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. தானா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. நீ வேணா பாரு. நீங்க சொல்றது கரெக்ட் அண்ணி. ஆனா அண்ணா, அப்ப வீட்ல யாருமே இல்ல. இவ்வளவு பெரிய முடிவை அவ தனியாவே எடுத்திருக்கா. டாக்டருக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நீ என்ன பேசுற ராதா? எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருந்தா டைம் வேஸ்ட் ஆகாது? இல்லன்னு டாக்டருக்கு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. நிஜமாவே அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா என்ன இருக்கும்? நாம என்ன பண்ணிருப்போம்? அந்த ஆண்டவன் புண்ணியத்துல அப்பாவுக்கு இன்னைக்கு எதுவும் ஆகல. ஒருவேளை நாம பயப்படுற மாதிரி ஏதாவது நடந்திருந்தா? இல்ல அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். சுகானா செஞ்ச காரியம் சரியான காரியம்தான்.
கம்ப்ளீட். அட பரவாயில்லையே, எவ்வளவு அழகா நீ வரைஞ்சிருக்க. எனக்கு இதெல்லாம் வரவே வராது. ஸ்வீட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா. கலர் பண்ணவா? வேண்டாம் வேண்டாம், இதுலதான் விஷயமே இருக்கு. அவ என்ன பண்ணுவான்னு தெரியுமா? படத்தை என்ன வரைய சொல்லிட்டு கலர் அவ அடிச்சு ஸ்கூல்ல காட்டிடுவா. சுகானா, இதெல்லாம் இஷானோட சட்டை. சாயங்காலம் ஹேண்ட் பண்ண கொடுக்கணும். இங்க வச்சுடவா? நோ நோ நோ, கபோர்ட்ல வைங்க. சரி. லெஃப்ட் சைடுல இருக்கிற ரேக்ல. அடேங்கப்பா, இவ்ளோ ட்ரெஸ்ஸஸா? இது எல்லாமே உன்னோடதா? எவ்வளவு அழகா இருக்குல்லக்கா. எவ்வளவு அழகா இருக்கு. இது இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. சுஹானா, நீ இந்த Dress எல்லாம் போடவே மாட்டேங்கிற. போட்டுப்பேன், ஆனா என்னோட அந்த வீட்ல போட்டுப்பேன். இதை இங்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, ஐ டோன்ட் திங்க் சோ. மருமகன்னா சாரீஸ் தானே கட்டிக்கணும். ஐ டோல்ட் யா. அட, ஆனா இந்த Dressல நீ ரொம்ப அழகா இருப்பல்ல. ஆமா சுகானா, எங்களுக்காக இத போட்டு காமியே. எங்க சுகானா இந்த Dressல எவ்வளவு அழகா இருக்கான்னு நாங்களும் பார்க்க ஆசைப்படுறோம். போட்டு காட்டவா? இது முதல்ல போடு. இதுதான் ரொம்ப அழகா இருக்கு. சரி சரி, இங்கேயே போட்டுக்கட்டும். ஆமா, ரூமுக்குள்ள தானே, நாங்க 2 பேர் மட்டும் தானே இங்க இருக்கோம். Are you sure? அதானே. நிஷா முதல்ல கதவு மூடுங்க. நோ நோ நோ, நிஷா அக்கா ப்ளீஸ் லிசன் மீ. ஐ ரியலி டோன்ட் திங்க் சோ கைஸ். ஒண்ணு நடக்காத, டென்ஷன் ஆகாத. கதவெல்லாம் மூடியாச்சு. முதல்ல Dress சேஞ்ச் பண்ணு. சீக்கிரம் போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா சரின்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அம்மா கிட்ட கேட்டுக்கோ. என்ன, நான் போறேன். அக்கா என்னையே இழுக்கிற? என் கூட வாங்க. சரி வா. அத்தை, அது வந்து இன்னைக்கு என்ன காய் சமைக்கிறதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. வீட்ல இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு கீரை பிடிக்க மாட்டேங்குது, சில பேருக்கு வெண்டைக்காய் பிடிக்க மாட்டேங்குது. ஒருத்தர் சொரக்காய் வேண்டாங்கிறாங்க, இன்னொருத்தர் கத்திரிக்காய் வேண்டவே வேண்டாங்கிறாங்க. அதான் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. நீங்க சொல்லுங்கப்பா. மாமா, இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு நீங்களே சொல்லிடுங்க. ராணு, என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். எந்த பொருளால வீட்டுல டென்ஷன் வருதோ அதை தள்ளி வச்சிரு. இந்த புல்லு காய்கறி எல்லாம் விடு, சிக்கன் பண்ணிட. ஆமா, சரியா சொல்லிருக்காரு. சிக்கன் அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு நம்ம சிக்கன் சாப்பிட மாட்டோம் தெரியாது. இவருக்கு வெறும் உப்புமா பண்ணு. உப்புமாவா? பசங்க எல்லாருக்கும் காயெல்லாம் போட்டு கிச்சடி பண்ணு, நல்லா சாப்பிடுவாங்க. என்னம்மா எப்பவும் பசங்களை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்பாவை பத்தியும் கொஞ்சம் கவலைப்படலாம்ல. ஏமா, இவரை பத்தி கவலை இருக்கிறதுனால தானே வெறும் உப்புமாவை பண்ணி கொடுன்னு சொல்றேன். ஆனா பசங்களுக்கு வெறும் உப்புமாவை போட முடியுமா? பசங்க எல்லாருமே நாள் பூரா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க வேண்டாமா? சின்ன மருமகளே, அத்தை, உன் கையால கிச்சடி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நீயே பண்ணி கொடுத்துரு. சரி, நீங்க சொல்லிட்டா நான் செய்யாம இருப்பேனா? சரி, நீ கிச்சடி பண்ணிடு. நான் ரஜினி கிட்ட சொல்லி சுஹானாவுக்கு சிக்கன் பண்ண சொல்லிடுறேன். சுகானாவுக்கு சிக்கன்? சுகானாவுக்கு மட்டும் சிக்கனா? அவளுக்கு கிச்சடி பிடிக்காம போயிடுச்சுன்னா? எனக்கு உப்புமா பிடிக்காத மாதிரி அவளுக்கும் பிடிக்காது. நீங்க வாய் மூடிட்டு இருங்க. நீங்க சாப்பிட கூடாதுங்கிறதுக்காக தான் சிக்கன் பண்ண வேண்டாங்கிற. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. இந்தர், இலேஷ், இஷான் எல்லாருக்குமே சிக்கன் பிடிக்கும்ல. எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீ சுகானாவுக்கு மட்டும் சிக்கன் கொடுத்தா எப்படி? அது நல்லா இருக்குமா? வேண்டாம், நம்ம வீட்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்க வேண்டாம். அம்மா, சுஹானா வேணும்னு எதுவும் கேட்கல. ஆனா அவ வேற எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறா. சிக்கன் சமைக்கலனா அவ சாப்பிட கீழே கூட வர மாட்டேங்கிறா. வந்தாலும் பாதியில எழுந்து போயிடுறா. அது நல்லாவா இருக்கும்? அதுவும் அத்தை, அவ சாப்பிடுற அளவிற்கு குருவி மாதிரி கொறிக்கிறா. ஆனா எல்லா மனுஷங்களும் எல்லாத்தையும் சாப்பிட பழகிக்கணும் மருமகளே, அதுதான் நல்லது. நீங்க சொல்றது ரொம்ப சரிதாம்மா. ஆனா யோசிச்சு பாருங்க, எது சரி எது தப்புன்னு தாயில்லாத அந்த பொண்ணுக்கு யார் சொல்லி கொடுத்திருப்பாங்க? வேலைக்காரங்க கையில வளர்ந்த பொண்ணு அவ. அவங்களுக்கு என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆஹா,
சுஹானா பாவம் அவங்க வீட்டுல ருசியா சாப்பிட்டு பழகி போயிருப்பா இல்லையா? அதோட நம்ம பசங்க எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்த மாட்டாங்க. யார் என்ன சாப்பிடுறாங்கலாம் கவனிக்க மாட்டாங்க. எல்லாரும் சுஹானா சாப்பிடுறத பார்த்தா சந்தோஷம் தான் படுவாங்க. ஆனா எனக்கு என்னமோ அம்மா கொஞ்சம் கொஞ்சமா அவ எல்லாத்தையும் கத்துப்பா. ஆனா ஒரே நாள் அவளால எதையும் மாத்திக்க முடியாதுல. பழக்கங்கள் மாறத்துக்கு டைம் எடுக்கும்ல. நீ ரொம்ப சரியா சொன்னம்மா. இது பாரு, நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன். ஏன் நான் மோந்து கூட பார்க்க மாட்டேன். ஆனா சுஹானாவுக்கு பண்ணி கொடுமா.